வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆர்ட்ஸ் காலேஜ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் எக்ஸாம்க்கான பேப்பர் 1 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டெஸ்ட் பேட்ச் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஷின், முத்துராமலிங்க தேவரை சுத்த தியாகி என்று பாராட்டியவர் யார்? சரியான விடை பெரியார். செகண்ட் கொஷின், காந்தியடிகள் அரை ஆடை அணிய காரணமாக இருந்த ஊர் எது? சரியான விடை மதுரை. தேர்ட் கொஷின், 10வது பெண்கள் உலகக்கோப்பை கால்பந்து போட்டி நடைபெற உள்ள ஆண்டு எது? சரியான விடை 2027. ஃபோர்த் கொஷின், அரபிக் கடலில் உள்ள சுறா மீன்களை ஆய்வு செய்வதற்காக இந்தியா எந்த நாட்டுடன் ஒப்பந்தம் செய்துள்ளது? சரியான விடை ஓமன். ஃபிஃப்த் கொஷின், தமிழ் கையேடு என்ற நூலை எழுதியவர் யார்? சரியான விடை ஜி.யு. போப். சிக்ஸ்த் கொஷின், உலக கால்பந்து தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? சரியான விடை மே 25. செவன்த் கொஷின், காந்தியடிகள் யாரிடம் தமிழ் கற்க வேண்டுமென்று விரும்பினார்? சரியான விடை உ.வே. சுவாமிநாதர். எய்த் கொஷின், உலக ஹைட்ரஜன் மாநாடு நடைபெற உள்ள ஆண்டு? சரியான விடை 2024. நைன்த் கொஷின், என் கதை என்ற நூலை எழுதியவர் யார்? சரியான விடை நாமக்கல் கவிஞர். 10th கொஷின், லாரன்ஸ் வோங் எந்த நாட்டின் புதிய பிரதமராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார்? சரியான விடை சிங்கப்பூர். 11th கொஷின், உபகாரி என்ற சொல்லின் பொருள் என்ன? சரியான விடை வள்ளல். 12th கொஷின், 2024 உலக இடம்பெயர்ந்த பறவை தினத்தின் கருப்பொருள் என்ன? சரியான விடை பூச்சிகள் பாதுகாப்பு, பறவைகள் பாதுகாப்பு. கொஷின் நம்பர் 13, புலவரின் சொல்லுக்காக தன் தலையை தர துணிந்தவன் யார்? சரியான விடை குமணவள்ளல். 14th கொஷின், நடமாடும் மருத்துவமனை பீமா எந்த இடத்தில் சோதித்து பார்க்கப்பட்டது? சரியான விடை ஆக்ரா. 15th கொஷின், பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுபவர் யார்? சரியான விடை உடுமலை நாராயண கவி. 16th கொஷின், சமீபத்தில் மறைந்த கமலா பெனிவால் எந்த மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்தவர்? சரியான விடை ராஜஸ்தான். 17th கொஷின், உலக வழக்கு என்று அழைக்கப்படுவது? சரியான விடை பேச்சு மொழி. 18th கொஷின், 2027 பெண்கள் உலக கோப்பை கால்பந்து போட்டி எந்த நாட்டில் நடைபெற உள்ளது? சரியான விடை பிரேசில். 19th கொஷின், ஆயுத எழுத்தை குறிப்பது? ஆயுத எழுத்தை குறிப்பது? சரியான விடை கேனம். கொஷின் நம்பர் 20, ஆர்த்தோகிராஃபி என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆர்த்தோகிராஃபி என்ற சொல்லின் பொருள் என்ன? சரியான விடை எழுத்திலக்கணம். கொஷின் நம்பர் 21, இந்தியாவின் முதல் அணு ஆயுத சோதனை நடைபெற்ற ஆண்டு? சரியான விடை 18 மே 1974. கொஷின் நம்பர் 22, அமுதும் தேனும் என்ற நூலை எழுதியவர் யார்? சரியான விடை சுரதா. கொஷின் நம்பர் 23, 100 நாள் வேலை திட்ட ஊதியத்தை 319 ரூபாயாக உயர்த்தியுள்ள மாநிலம் எது? சரியான விடை தமிழ்நாடு. Question number 24,
கணையம் என்ற சொல்லின் பொருள் என்ன? கணையம் என்ற சொல்லின் பொருள் என்ன? சரியான விடை காடு. Question number 25. அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக திரித்த குறள் என்று பாடியவர் யார்? சரியான விடை ஔவையார். 26th question. கொல்லிப்பாவை என்ற இதழை நடத்தியவர் யார்? சரியான விடை ராஜமார்த்தாண்டம். 27th question. எந்த நாட்டின் அரிசி உலகின் சிறந்த அரிசியாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது? சரியான விடை பாஸ்மதி அரிசி, இந்தியா. 28th question. சோழ மன்னன் கோப்பெரு நற்கிள்ளியின் செவிலித்தாயாக விளங்கியவர் யார்? சரியான விடை காவர் பெண்டு. 29th question. முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் யார்? சரியான விடை திரு வி. கல்யாண சுந்தரம். Question number 30. அதிக சம்பளம் வாங்கும் விளையாட்டு வீரர்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ளவர் யார்? சரியான விடை கிறிஸ்டியானோ ரொனால்டோ. Question number 31. உலகின் மிகச்சிறிய நாடு எது? உலகின் மிகச்சிறிய நாடு எது? சரியான விடை வாட்டிக்கன். Question number 32. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மதுரைக்கு வருகை புரிந்த ஆண்டு? சரியான விடை 6 செப்டம்பர் 1939. Question number 33. நேதாஜி என்ற வார இதழை நடத்தியவர் யார்? சரியான விடை முத்துராமலிங்க தேவர். Question number 34. முத்துராமலிங்க தேவர் முதலில் உரையாற்றிய இடம் எது? சரியான விடை சாயல்குடி. Question number 35. சர்வதேச கால்பந்து சங்கத்தின் சிறப்பு கூட்டம் எந்த இடத்தில் நடைபெற்றது? சரியான விடை தாய்லாந்து. Question number 36. பாரத மாதா கூட்டுறவு பண்டகசாலையை நிறுவியவர் யார்? சரியான விடை முத்துராமலிங்க தேவர். 37th question. உவமை கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்? சரியான விடை சுரதா. Question number 38. மெய்யறிவு என்ற நூலை எழுதியவர் யார்? சரியான விடை வ. உ. சிதம்பரனார். Question number 39. தமிழ் விருந்து என்ற நூலை எழுதியவர் யார்? சரியான விடை ரா. பி. சேதுப்பிள்ளை. Question number 40. ஓலை என்ற சொல்லை திருமுகம் என்று கூறுவது? மங்களம். ஓலை என்ற சொல்லை திருமுகம் என்று கூறுவது மங்களம்.